ஈரோடு மாவட்டம் பனியாச்சி பள்ளம் மற்றும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சீரமைக்கும் பணிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையில்தான் இந்த காட்டாற்று வெள்ளத்தால் ஒரு 3 கிராமங்களுக்கான மலை கிராமங்களுக்கான இந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 4வது நாளாக நீடிக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த மலை கிராம மக்கள் வெளியேற அத்தியாவசிய பணிகளுக்காக தேவைகளுக்காக வெளியே வந்து செல்ல முடியாமல் ஒரு தவிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய அந்த 3 மலை கிராமங்களில் தான் இந்த பிரச்சனை. வேலம்பட்டி, மட்டி மரதள்ளி மற்றும் குட்டையூர் ஆகிய 3 கிராமங்களில் ஒரு 120க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் வந்து வசித்து வரார்கள். பர்கூரில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு செல்வதற்கு மணியாச்சி பள்ளத்தை கடந்து செல்ல வேண்டும், அல்லது கர்நாடக எல்லைக்குள் சென்று கர்நாடக வழியாக வந்தால் பாலாற்றை கடந்து வர வேண்டும். 2 காட்டார்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த 3 குக்கிராமங்களும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் எல்லாம் ஒரு தனித்தீவு போலவே மாறிவிடுகின்றன. கடந்த 4 நாட்களாக நீடித்து வரக்கூடிய இந்த 2 ஓடைகள், அதாவது பாலாற்று மற்றும் மணியாச்சி பள்ளம் ஓடைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கால் இந்த மலை கிராம மக்கள், இந்த 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தான் வெளியேற முடியாமல் ஒரு பரிதவிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுக்கும், தேவைகளுக்கும், அத்தியாவசிய பணிகளுக்கும், பொருட்கள் வாங்குவதற்கும் அவர்கள் வெளியே வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. 4வது நாளாக இன்று நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆபத்தான முறையில் அந்த மணியாச்சி பள்ளம் ஓடையை கடந்து ஒரு இடுப்பளவிற்கு செல்லக்கூடிய அந்த தண்ணீரில் கடந்து வெளியே வந்து செல்கின்றனர். குறிப்பாக இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுமிகளையும் கூட அவர்கள் பெற்றோர்கள் தோளில் தூக்கி கொண்டு வெளியேறி வந்ததை நம்மால் காண முடிந்தது. அவ்வப்போது தொடர்ச்சியாக மழை பெய்யும் காலங்களில் எல்லாம் இது போன்று காட்டாற்று வெள்ளங்களால் தனித்தீவு போல் மாறிவிடக்கூடிய இந்த 3 கிராமங்களுக்கு சென்று வருவதற்கு உயர்மட்ட பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்ப தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்களாக இந்த போக்குவரத்து முடக்கப்பட்டு உள்ளே சிக்கி தெரியக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு உடனடியாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், ஒரு நிரந்தர தீர்வாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறத இவங்களுடைய ஒரு பெரும் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.